நிமிஷம் இருங்க. இல்ல அவரோட ஒரே அப்செக்ஷன் அவங்க பாஜக காரங்க அப்படிங்கிற துணியில நீங்க சொன்னது. சரி சரி நான் ஒன்று சொல்றேன். சரி அவருடைய நான் ஒன்று கேட்கிறேன். ஓகே ஓகே இல்ல நான் ஆதாரம் தரேன். இல்ல உங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். கைது செய்யப்பட்ட ஒரு நிமிஷம் சார் கைது செய்யப்பட்ட பிரகாஷ் சிங் தாக்கூர் அவர்கள் எந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றேன். சரி 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 கைது செய்யப்பட்ட பிரகாஷ் சிங் தாக்கூர் எந்த கட்சியினுடைய எம்பி? ஒரு நிமிஷம் ஒரு திறந்த சவால் விடுகின்றேன். இங்க பாருங்க. நாட் ஃபேர் ஃப்ரீயா விடு. ஒரே ஒரு கேள்வி சார். அவர் சார் டைம் போயிட்டு ஒரு நிமிஷம். இல்ல 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 ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல வாய்ப்பு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல கேட்டிட்டீங்களா? வேலூர் இப்ராஹிமை சார்ந்தவர் என்று சொன்னது சரியான்னு கேட்டிருக்காருல. சரியா தவறான்னு கேளுங்க சார். இப்ப முடிவு பண்ணிடுவோம். கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. பேசிட்டே இருந்தா எப்படி? அதான் சொல்றேன். பதில் சொல்கின்றேன். ஒன்று அண்ணல் கான் இங்க பாருங்க. அவர் பேசும்போது நான் பொறுமை காத்தேன். மக்கள் மன்றத்துல முதல் முறையா எதிர்கொள்றேன் சார். ஸ்டேஜ்ல சண்டை நடக்காது சார். எப்பவும் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார் அவர் பேரை குறிப்பிட்டு அவர் பேரை குறிப்பிட்டு நீங்க சொன்னதை அவர் கண்டிக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லி நான் கண்டிப்பாக நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்வேன். ஒரே ஒரு நிபந்தனையை அவர் நிறைவேற்ற வேண்டும். அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன்.